காலையிலேருந்து வருத்தத்தோடு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா நிறைய மாத்திரைங்க மருந்துங்கள்லாம் எங்கே பார்த்தாலும் பெட்டி பெட்டியாக இருக்குது. அந்த மருந்துகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு மெடிக்கல் ஷாப்பில் பார்த்துருப்பீங்க. அந்த மருந்து என்ன பண்ணுவாங்க, அதாவது கூலிங்கில் வைக்கிறது கூலிங்கில் வைப்பாங்க. அதுக்கப்புறமா மிச்சதை கண்ணாடி ரூமில் வைப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மருந்துகள்லாம் வெட்ட வேலி, அதாவது ஒரு அந்த ஹால்லேயே மொத்தம் பெட்டி பெட்டி அடுக்கி வச்சுருக்காங்க. எல்லாம் அந்த இஎஸ்ஐ மருத்துவமனை எதற்கு? தொழிலாளிக்கு எந்த நேரத்தில் வேணால் ஆபத்து வரலாம். ஒரு நாளைக்கு அவங்க 8 மணி நேரம் பணிபுரிகிறாங்க. அந்த 8 மணி நேரம் 2 ஷிஃப்ட் செய்வாங்க, 3 ஷிஃப்ட் செய்வாங்க. அந்த 3 ஷிஃப்ட்டுக்கும் ஹாஸ்பிட்டல் இருக்கணும். எப்போ அவருக்கு இதில் தொழிற்சாலையில் அடிப்படுது, எப்போ அவர் மேலே கெமிக்கல் படுது, எப்போ அவருக்கு ஆபத்து வருதுன்னு டாக்டருக்கு தெரியுமா, இல்லை அந்த கம்பெனி முதலாளிக்கு தான் தெரியுமா? அவங்க அவங்களுடைய தொழிற்சாலையில் பணிபுரியத்துக்கு உண்டான தொகையை பிடிக்கிறாங்க. எதுக்கு? இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு உண்டான தொகையை பிடிக்கிறாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் 2 டாக்டர் தான் இருக்கிறாங்க. 2 டாக்டரும் காலையில் 2 மணி நேரம், மத்தியானம் 2 மணி நேரம் வராங்க. மீதி நேரம் அந்த தொழிலாளிக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா யார் அவங்கள காப்பாற்றுறது? அவங்க உடனே என்ன பண்ணுறாங்க, வேறு ஹாஸ்பிட்டல் ரெஃபர் பண்ணுறாங்க. அங்கேருந்து அங்கே போகிறதுக்குள்ளேயும் அவர் இறந்துடுறாரு. டாக்டர் கம்மியாக இருக்குது. இல்லைன்னா அவங்க என்ன, இப்போ போய் நான் போய் பார்த்தல என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டாக்டர்ஸை டெப்டேஷனில் சோளிங்கருக்கு போடுறாங்களாம், விஷாரத்துக்கு போடுறாங்களாம். அப்போ 50,000 தொழிலாளர்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை கிட்ட ஒரு பெரிய ஒரு 50 பெட்டு இல்லை 100 பெட்டு உண்டா வசதியோடு இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டணும். ஏன் அது முயற்சி பண்ணல? பக்கத்தில் ஹோட்டலுக்கு இருக்குதுன்றதுனாலையா? பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டலுக்கு இருந்தால்தான் அது கட்டலையா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. தன்னலமாக கருதி மக்களோட பழகக்கூடாது, சுயநலமாக மக்களோட பழகக்கூடாது. அதெல்லாம் விட்டு கொடுத்து மக்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர் இல்லையா? இதெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லை, இந்த ஏரியை இவ்வளோ நாளாக நாங்களும் ஏதோ செய்கிறாங்க, உடனே சுத்தம் பண்ணுவாங்க, இதை உடனே ஒழுங்கு பண்ணுவாங்க. நானும் பார்த்து தான் இன்றைக்கி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் மக்களை கேட்குறதுக்கு வரும்போது அவங்க தகவல் சொல்லுவேன். நீங்கள் வந்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த ஏரியை இவ்வளோ நாளாக நாங்களும் ஏதோ செய்கிறாங்க, உடனே சுத்தம் பண்ணுவாங்க, இதை உடனே ஒழுங்கு பண்ணுவாங்க. நானும் பார்த்து தான் இன்றைக்கி வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு நான் மக்களை கேட்குறதுக்கு வரும்போது அவங்க தகவல் சொல்லுவேன். நீங்கள் வந்ததுக்கு நான் பதில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வெள்ள அறிக்கை கேட்டு இருக்கீங்க, இந்த ஏரி செலக்ஷன் எந்த நிதியில் எந்த அளவுக்கு இதில் பண்ணியிருக்கு, அது அவங்க கொடுக்காத பட்சத்தில் எந்த மாதிரியான போராட்டத்தை முன்னெடுக்க போகிறீங்க சார்? கொடுக்காத பட்சத்தில்னா புதிய ஆட்சி வரும்போது நிச்சயம் இதற்குண்டான நடவடிக்கை எடுப்போம். இதற்குண்டான நடவடிக்கை எடுத்து அதை கண்டுபிடிச்சி அதில் ஊழல் நடந்தால் அது யார் பண்ணாங்கன்றது பார்த்து அவங்க மேலே நடவடிக்கை எடுப்போம். இந்த பணியை மெத்தனம் போட்டதுனால நம்ம மெத்தனமாக இருக்கிறதுனால இப்போ போராட்டம் எல்லாம் நடத்திருக்கீங்களா? இப்போ பார்த்துட்டு ஆமாம், அவங்க வெள்ளரி கொடுக்கலாம், போராட்டம் பண்ணி தான் ஆகணும். அவங்க கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறேன். கொடுக்கலன்னா அதுக்கு உண்டான போராட்டம் நிச்சயம் நடக்கும். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக எல்லா வார்டுக்கும் சுத்தமான தண்ணீர் கொடுக்க தயாராக இருக்கும். பிற்காலத்தில் ஐயா எடப்பாடியார் மீண்டும் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மாதிரி கேன் தண்ணி வாங்குறதை விட அந்தந்த டேங்க்ல இருந்து நாங்கள் அது சுத்திகரிப்பு நிலையை அமைச்சு எல்லாருக்கும் தூய்மையான தண்ணி வழங்குறதுக்கு நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம்.